அப்போ ரிஷிசங்கரோட சரித்திரத்தை சொல்றா. விபண்டகர்னு ஒரு ரிஷி, அவர் எல்லா அப்பாவுக்கும் ஒரு ஆசை இருந்தா அவருக்கு தனியா ஒரு ஆசை வரும். எல்லா அப்பாவும் என்ன நினைப்பா, தனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அவன் நல்லா வளர்த்து படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தானே நினைப்பா. ஆனா இவர் தனியா என்ன நினைக்கிறார், அவனை வந்து சுகபிரம்மஷியா தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால லோக விஷயமே எதுவுமே கண்ணில் காட்டாம, ஸ்திரீ கந்தமே இல்லாம, உலகத்துல இன்னொரு சாமான் இருக்குன்னே தெரியாம பிரம்ம வஸ்துவை மட்டும் ஒரு கண்ணில் காட்டி அதையே ஸ்மரணையில வச்சு ஆத்த விட்டு வெளியிலே விடாம வளர்த்துருக்கான். இப்படி வளர்த்துருக்கான். இந்த ரோமபாதன் அப்படின்னு தசரதருக்கு ஒரு நண்பன், அவரும் ராஜா தான், அங்க தேசத்து ராஜா. அவ ஊர்ல என்ன ஆச்சு அப்படின்னா பஞ்சம் வந்துட்டு, மழையே இல்லை. என்ன அபசாரமோ என்ன தோஷமோ தெரியல, மழையெல்லாம் போச்சு. அங்க பயிர்கள்லாம் வாடுறது, அந்த பட்சிகள் பசுக்கள் இதெல்லாம் சாகுறது. ரொம்ப சிரமமா இருக்கு, ஜலம் இல்லாம.